ஆமாங்க. சுக்குமல்லி காஃபி பவுடர கடையில வாங்கி டீ போட்டு குடிச்சிட்ருக்கீங்க. ரொம்பவே தப்புங்க. இப்ப நெறையா வைரஸ் அது இதுன்னு வருதுன்னு சொல்றாங்க. கோல்டு பிடிச்சா 1 வாரத்துக்கு மாட்டேங்குது. காய்ச்சல் வந்தா எவ்வளவோ நாள் இருக்குது. இருமல்லாம் வந்தா கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால நம்ம வீட்ல நான் அரைச்சு வச்சிருக்க இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர உங்களுக்கும் எப்படின்னு ஷேர் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் அரைச்சு வச்சுட்டு, டெய்லி ஒரு 2 தடவ இத போட்டு குடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 2 பெரிய சுக்கு, 2 டீஸ்பூன் மிளகு 3யும் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு ஜாடியில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அளவளவாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு வராது. எப்போ தேவையோ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நல்லா ஒரு டீஸ்பூன் இதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாசம் வரும். அந்த சுக்கு மல்லி எல்லா வாசமும் சேர்ந்து திரண்டு வர மாதிரி வரும்போது அப்படியே ஒரு கிளாஸில் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு அப்படியே வடிகட்டி நீங்களும் குடிக்கலாம், குட்டீஸ்க்கும் கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்பவே இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். ஏன் காய்ச்சல் சளி வந்தால் குடிக்கணும், இப்போ இருந்தே குடிச்சிட்டு இருந்தால் சூப்பராகிரும்ல. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூடாக ஒரு மசால் வடை வச்சு இன்றைக்கி ஈவினிங் இதை நான் குடித்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.